ஜீவனை நான் கொடுப்பேன். I will give you life அப்படின்னு சொல்றார். என் சத்தத்தை கேள், உனக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு வாழ்க்கை கிடைக்கும். யோவான் 10:10 ஆண்டவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தவிர வேற ஒன்றுக்கும் வரல, ஆனா அவன் சத்தத்தை தான் ஆடு கேட்குது. இன்னைக்கு ஆண்டவர் திருடன் யார சொல்றாரு? பொல்லாத ஆவிய சொல்றாரு. ஆனா அவனோடு கூட சேர்ந்து இருக்குது பாருங்க இந்த உலகத்தின் காரியங்கள். நம்ம கண்ணை மயக்குது பாருங்க, நம்மோட பேசுது பாருங்க, நம்மளை பேசி அது வழிக்கு இழுக்குது பாருங்க, அதையெல்லாம் சேர்த்து சொல்லிட்டார் திருடன்னு. இவைகள் எல்லாம் உங்கள்கிட்ட இந்த சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி. இந்த உலக காரியங்கள், இந்த உலக பணம், இந்த உலக ஆடம்பரம், இந்த உலகத்துக்குரியவைகளை உங்களுக்கு போட்டுட்டு உங்க வாழ்க்கையில அந்த பெரிய காரியங்களை திருடுது. அப்போ ஆண்டவர் சொன்னார் யோவான் 10:10, நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படியாக அது பரிபூரணப்படவும் வந்தேன். நிறைவான ஜீவன். ஜீவனுக்கு இன்னொரு வார்த்தை வாழ்வு. அவர் சொல்றார், நான் எதுக்காக வந்தேன்? உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தேன். வேதாகமம் மாத்திரமே உன்னோடு பேசுகிற புஸ்தகம். இன்றைக்கு இந்த வேதத்தை படிக்கிற யாவருக்கும் சொல்லி இருக்கிறார், உனக்கு சொல்லி இருக்கிறார். அப்பா, நான் உன் வாழ்க்கைக்கு வந்ததே உனக்கு வாழ்க்கை கொடுக்க தான் நான் வந்தேன். அது சாதாரண வாழ்க்கை அல்ல. பூமிக்கு அடுத்து நீ போகிற சொர்க்க வாழ்க்கை மாத்திரம் அல்ல, பூமியில இருக்கும் பொழுதும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நிறைவான வாழ்க்கை. எல்லா வகையிலும் நீ வாழ்ந்திருப்ப. படிப்பில் வாழ்ந்திருப்ப, வேலையில் வாழ்ந்திருப்ப, வருமானத்தில் வாழ்ந்திருப்ப. எல்லா விதத்திலையும் உன் நிலைமையில, உன் வாழ்க்கையில ஒரு நிலைமை மாறும் நீ தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது. ஆதி அப்போஸ்தலர்கள் வறுமையில் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில நிறைய பணம் இல்லை. ஏன்னா இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் கொண்டு போனன்ற நோக்கத்தில் அவர்கள் செயல்பட்டார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், அவங்க தரித்திரத்திலையும் வறுமையிலையும் கஷ்டப்பட்டாங்களே பாஸ்டர், அவங்க வாழ்க்கையில எப்படி தேவன் அவங்களை ஆசீர்வதித்தார்? ஆசீர்வதித்தார். ராஜாக்களுக்கு முன்பாக அவங்களை கொண்டு போய் நிறுத்தினாரு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. அவங்க போகிற இடத்துல எல்லாம் அற்புத அடையாளங்களை செய்தாரு. அவங்களுக்கு எந்த வழியை மூடணுமோ அந்த ஆபத்தான வழிகளை மூடி அவர்கள் எங்கே போய் தேவராஜ்யத்தை கட்டணுமோ அந்த வழிகளை திறந்தாரு. அவங்க கூடவே இருந்து அற்புத அடையாளத்தை செய்தார். இதை விட என்ன பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? இந்த பாருங்க, நீங்க ஐஸ்வர்யவானா மாறாம இருக்கலாம், நீ பெரிய பணக்காரனா ஆகாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு வகையில உன் வாழ்க்கையில இயேசு உன் கூட இருக்கிறார்னா உன் நிலைமையில ஒரு மாற்றம் வந்தே தீரும் என்பது இது உண்மை. இது உண்மை.